பேசினீர்களா? எங்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது என்று கேட்கிறார்கள். நாங்கள் பெரியாரை கொள்கை தலைவராக முன்வழிந்திருக்கிறோம். தந்தை பெரியாரினுடைய சிலையிலே காவி வண்ணம் பூசி, தந்தை பெரியாரின் சிலையில் அவருடைய கையிலே காவி கொடியை கொடுத்து, பெரியாருடைய பெயரை உச்சரிப்பதை பாவம் என்று கருதிய அந்த பாசிச கும்பல்கள் பெரியாரை இருட்டடிப்பு செய்கிற இந்த நாளில் பெரியாரை கொச்சைப்படுத்துவதையே தொழிலாக கொண்டு கூலிக்கு குறைக்கிற ஒரு ஈனப்பயல் சீமாரை போன்ற சில்லறை பயல்கள் திட்டமிட்டு பெரியாரை அவமதிக்கிற காலத்தில் பெரியார் தான் என் கொள்கை தலைவர் என்று எங்கள் தலைவர் விஜய் சொன்னார் என்றால் அவருடைய இந்த கொள்கை வெறிக்கு வாதம் கூட ஈடாகாது. நேற்றைக்கு ஒரு கூட்டம் கல்குறிச்சி என்கிற இடத்தில் அருப்புக்கோட்டை அருகில் இளைஞரணி தெற்கு மண்டல மகாநாடு வந்தவர்கள் 1,00,000 பேர். அந்த 1,00,000 பேருக்கு உட்காருவதற்கு நாற்காலி, ரெட் கார்பெட். அவர்கள் உட்காருவதற்கு முன்னாலே ஒரு பிளாஸ்டிக் கவர்ல எக் பஃப், ஜூஸ், வாட்டர், கடலை மிட்டாய், காரச்சேவ், மர்ஃபி 10 பொருட்கள் வைத்திருந்தார்கள். 1,00,000 பேர் உட்கார்ந்தார்கள். எல்லோரும் ஏதோ குடும்ப கட்டுப்பாடு செய்தவனை போல எந்த மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறார்கள்.